ஒரு சூப்பரான கோடைக்காலம் அது. பச்சை பசேல்னு புல்லு, பட்டாம்பூச்சிகள், சூரியன்னு பார்க்கவே அழகா இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு சோம்பேறி வெட்டுக்கிளி வாழ்ந்துட்டு வந்துச்சு. நாளைய பத்தின கவலை இல்லாம உழைக்காம ஜாலியா ஆடி பாடிக்கிட்டே இருந்துச்சான். ஆனா அதே புல்வெளியில நம்ம தலைவன் எறும்பும் இருந்துச்சு. அது நல்லா உழைச்சு மழை காலத்துக்காக சேர்த்து வைக்கணும்னு தினமும் சின்ன சின்ன தானியங்களா சேகரிச்சுட்டு வந்துச்சு. ஒரு நாள் வெட்டுக்கிளி எறும்பு பார்த்து, ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுற, வா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. மழை வரப்போகுது, ப்ரிப்பேர் ஆகணும், நான் வரல அப்படின்னு இது வேலை செய்ய போயிடுச்சான். அட போப்பா, மழை காலத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு அப்படின்னு வெட்டுக்கிளி சொல்லிச்சான். நாட்கள் நகர்ந்துட்டே இருந்துச்சு. தலைவன் எறும்பு இருந்த நேரத்தை வீணாக்காம தினமும் வேலை செஞ்சுது. ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருந்தது. வெட்டுக்கிளி மட்டும் ஃபுல் டைம் என்ஜாய்மெண்ட் தான். டயர்டானா கூட எறும்பு வேலையை நிறுத்தாம பண்ணிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு மேகம் கருத்து மின்னலும் இடியுமா இருந்துச்சு. மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருந்தது. வெட்டுக்கிளிக்கு புல்வெளியெல்லாம் நனைஞ்சு போனதால சாப்பாடே கிடைக்கல. அவனால பசி தாங்க முடியல. ஆனா எறும்பு வீட்டுக்குள்ள நல்ல வார்மா இருந்தது. மழை காலத்துக்கு தேவையான எல்லா தானியங்களும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தது. கடைசியில வெட்டுக்கிளி வேற வழியே இல்லாம எறும்பு வீட்டுக்கு போய் கதவு தட்டுச்சு. பசிக்குதுப்பா, சாப்பாடு கூட அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உள்ளவா, ஆனா அடுத்த சம்மர்ல நீயும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு வேகமா தலையாட்டிட்டு வெட்டுக்கிளி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சான். அந்த நாள்ல இருந்து வெட்டுக்கிளி மாறிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து வேலை பண்ணி சேர்க்க ஆரம்பிச்சாங்க. குட்டி படீஸ், நீங்க இப்போவே நல்லா படிச்சு சமத்தா இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம எறும்பு மாதிரி ஜாலியா இருக்கலாம்.